கோவையில் உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழாவில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மட்டும் கிட்டத்தட்ட 3800 கோடி ரூபாய் அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் வங்கிக் கடன் இணைப்பை வழங்கியிருக்கிறார். இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் தொகையாக பார்க்கவில்லை, உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற வகையில் நம்முடைய சுயஉதவிக்குழு சிறப்பாக செயல்பட்டு வர்றீங்க. குறிப்பாக இந்த கோவை மாவட்டத்தை சுயஉதவிக்குழு சகோதரர்களை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு சாதனைகளை செய்து காட்டிருக்கிறீங்க. அதில் சிலவற்றை மட்டும் இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். கோவை மாவட்டம் காரமடை ஒன்றியத்தில் செயல்பட்டு வருகின்ற ஒரு சுயஉதவிக்குழுவோட பெயர் பூந்தென்றல் மகளிர் சுயஉதவிக்குழு. இந்த குழுவில் உறுப்பினராக இருப்பவர் தங்கை பட்டுச்செல்வி. இவருடைய கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து விட்டார். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒன்றில் தங்கை பட்டுச்செல்வி அவர்கள் பணியாற்றி வந்தார், வேலை செஞ்சுட்டு வந்தார். அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் வெறும் 9000 ரூபாய். அந்த சம்பளம் அவங்க குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இல்லை. இதையடுத்து தன்னுடைய குழுவின் மூலம் வங்கிக் கடன் இணைப்பிற்கு அவர் விண்ணப்பித்தார். மகளிர் சுயஉதவிக்குழு மூலமாக வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட கடனாகவும் மானியமாகவும் 6,50,000 ரூபாயை அவர் பெற்றார். இதை கொண்டு அவருடைய பகுதியில் சொந்தமாக போட்டோ ஸ்டுடியோ ஒன்றை தங்கை பட்டுச்செல்வி அவர்கள் தொடங்கி இருக்கின்றார். இதன் மூலம் தங்கை பட்டுச்செல்வி அவர்கள் இன்றைக்கு மாதம் 30,000 ரூபாய் அளவிற்கு வருமானம் ஈட்டி வருகின்றார். போட்டோ ஸ்டுடியோ வேலைக்கு சென்ற தங்கை பட்டுச்செல்வி இன்றைக்கு சொந்தமாக போட்டோ ஸ்டுடியோவை நடத்தி அவர் 4 பேருக்கு அவர் வேலை போட்டு தருகின்றார். இதுதான் நம்முடைய மகளிர் சுயஉதவிக்குழுக்களுடைய வெற்றி. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய வெற்றி. அவருக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவரை போலவே ராஜா மகளிர் சுயஉதவிக்குழுவை சேர்ந்த சகோதரி சித்ரா, மயில் மகளிர் குழுவை சேர்ந்த சசிகலா போன்றோரும் குழுவினுடைய உதவியின் மூலம் தொழில் முனைவோராக இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றார்கள். ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டுகின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மகளிர் சுயஉதவிக்குழுவினர் சேர்ந்த சகோதரிகள் இன்னும் பல்வேறு உயரங்களை தொட வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். மகளிருக்காக நம்முடைய அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்களால் இன்றைக்கு இந்திய நாட்டிலேயே வேலைக்கு செல்கின்ற மகளிரில் 43% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையை தமிழ்நாட்டு மகளிர் படைச்சிட்டு வரீங்க. இன்றைய விழாவில் பட்டா வேண்டும் என்ற பல ஆண்டு கோரிக்கையும் நிறைவேற்றும் வகையில் கிட்டத்தட்ட 220 பேருக்கு இந்த மேடையிலே பட்டா வழங்கப்பட இருக்கின்றது. பட்டா என்பது வெறும் ஆவணம் கிடையாது, உங்களுடைய இடத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டபூர்வ உரிமை. உங்களுடைய உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கின்றது. பட்டாக்களை பெற வந்துள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கே நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறீங்க, சகோதரர்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க, உள்ளாட்சி அமைப்புகளில் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது, உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்வதற்கான அந்த சட்ட மசோதாவை சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. இதன் மூலம் 13,000 மாற்றுத்திறனாளி சகோதரிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இப்போ புதுசாக பொறுப்புக்கு வர இருக்கீங்க. இப்படி அனைத்து தரப்பையும் கவனத்தில் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்துவதால் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே 9.69% வளர்ச்சியோடு தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களையும் விட முதல் இடத்தில் இருக்கின்றது. இந்த வளர்ச்சி இன்னும் உயர வேண்டும் என்றால் அதற்கு இந்த அரசிற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இந்த அரசு என்றைக்கும் உங்களுக்கு மக்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மக்களாகிய நீங்களும் இந்த அரசிற்கு என்றைக்கும் துணை நிற்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த அரசினுடைய திட்டங்களை, சாதனைகளை, பலன்களை, நலத்திட்டங்களை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களிடம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். உங்களுக்காக இந்த அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்னும் கூடுதலாக உழைக்க தயாராக இருக்கின்றார்கள். எனவே இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் பெற்ற அத்தனை பேருக்கும், நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து
இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், அமைச்சர் சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட பயனாளிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். $9.67 கோடி ரூபாயில் உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக அரசின் பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டு பேசிய காட்சிகளை தற்போது பார்த்தோம். கோவையில் உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழாவில் பேசிய காட்சிகளை தற்போது பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.